தாராபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஒன்றிய தலைவர் ரத்தினம் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர் பத்மா, துணைத் தலைவர் சந்திரலேகா, மாவட்ட தலைவர் ஜெயந்தி, மாவட்ட ஒன்றிய பொருளாளர் மாரியம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியின்படி சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், பணி ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 9,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், சத்துணவு திட்டத்தில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடத்தில் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும், காலை சிற்றுண்டு திட்டத்தில் சத்துணவு திட்டத்துடன் இணைத்து சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும், கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்குவதை போல் ரூபாய் 6,750 அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போன்று 1 வருடத்திற்கு பிரசவ கால விடுப்பு சத்துணவில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும், சத்துணவு பணியில் உள்ள பட்டதாரி பெண்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி உயர்வு வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பப்பட்டனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரவாகர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில மைய அறைகூவலின்படி ஊழியர் சந்திப்பு இயக்கம் திருப்பூர் மாவட்டம் ஒரு பகுதியான தாராபுரம் அலுவலக ஒன்றியத்தின் முன்பு நடைபெறக்கூடிய இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கத்தில் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் 9,000, காலி பணியிடங்கள் 60,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வு பெறும் பொழுது 5 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தேர்தல் கால வாக்குறுதியில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு ஊழியர்களின் காலமுறை ஊதியம் வழங்கப்படும், ஓய்வூதியம் வழங்கப்படும், பணிக்கொடையாக வழங்கப்படும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு நமது தமிழக முதல்வர் உறுதியளித்துள்ளார். இதுவரை அந்த தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இன்று ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக தாராபுரத்தில் இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்று உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், அரசு துறை செயலாளர் அவர்களுக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், நேர்முக ஆட்சியர் அவர்களுக்கும், நமது சத்துணவு ஊழியர் அமைச்சர் கீதா ஜீவன் அம்மையார் அவர்களுக்கும் இந்த 6 வகையான கடிதங்களை இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கத்தின் அடிப்படையில் தபால் மூலம் அனுப்ப உள்ளதால் இதையெல்லாம் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய இந்த ஊழியர் சந்திப்பு இயக்க நடவடிக்கையை முன்வைத்து இயக்க நடவடிக்கையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாவட்ட தலைவர் ஏ ஜெயந்தி, சத்துணவு ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் ஏ ஜெயந்தி.